பணிவு என்ற புதிர். இன்றைய நற்செய்தி சொல்லும் கருத்து இதுதான். அரசன் ஆனாலும் ஆண்டவனே ஆனாலும் சரி, இதுதான் நான் என்று பணிவுடன் துணிவுடன் சொல்பவர் மீட்படைவார் என்பதே இன்றைய நற்செய்தியின் முக்கிய பாடம். லூக்கா நற்செய்தி 18ஆம் பிரிவில் கூறப்பட்டுள்ள உவமையின் ஆரம்ப வரிகளில், இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்குச் சென்றனர் என்று இயேசு ஆரம்பிக்கிறார். இறைவன், கோவில், வேண்டுதல் என்ற வார்த்தைகளை கேட்டதும் இவ்வுவமை ஜெபிப்பது பற்றிய ஒரு பாடம் என்று எண்ணத் தோன்றுகிறது. ஆனால் தாழ்ச்சி என்ற உயர்ந்த பாடத்தை சொல்லித்தரவே இயேசு இந்த உவமை சொன்னார் என்பதை இவ்வுவமையின் அறிமுக வரிகள் இவ்வாறு சொல்கின்றன. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்குச் சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர் என்ற வார்த்தைகளுடன் இயேசு இந்த உவமையை துவக்கியதும், சூழ இருந்தவர்கள் கதையின் முடிவை ஏற்கனவே எழுதி முடித்திருப்பர். பரிசேயர் இறைவனின் ஆசீர் பெற்றிருப்பார், வரி தண்டுபவர் இறைவனின் கோபமான தீர்ப்பை பெற்றிருப்பார் என்று மக்கள் முடிவு கட்டியிருப்பர். அவர்கள் அவ்விதம் சிந்தித்ததற்கு காரணமும் இருந்தது. பரிசேயர்கள் யூத சமுதாயத்தில் அவ்வளவு உயர்ந்த இடம் பெற்றிருந்தனர். வரி தண்டுபவரோ சந்தேகத்துடன் பார்க்கப்பட்டனர். பரிசேயர் என்றதும் நாம் எண்ணி பார்ப்பதெல்லாம் இயேசுவுடன் மோதலில், போட்டியில் ஈடுபட்ட பரிசேயர்களையே. இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த அத்தனை பரிசேயர்களும் மோசமானவர்கள் அல்ல. பார்க்க போனால் அவர்கள் மிக கடினமான வழிகளில் இறைச்சட்டங்களை இம்மியளவும் தவறாமல் பின்பற்றியவர்கள். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன், என் வருவாயில் எல்லாம் 10ல் 1 பங்கை கொடுக்கிறேன் என்று அந்த பரிசேயர் தன்னை பற்றி சொன்னது வெறும் வீம்புக்காக சொன்ன வார்த்தைகள் அல்ல, உண்மை. மோசே சட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளவற்றிற்கும் பல மடங்கு அதிகமான ஜெபம், தவம், உண்ணா நோன்பு, தர்மம் என்று அனைத்திலும் பரிசேயர்கள் எடுத்துக்காட்டான வாழ்க்கை நடத்தியவர்கள். அதுவும் இந்த முயற்சிகள் எல்லாமே மக்களின் கண்கள் முன்பாகவே இவர்கள் மேற்கொண்டனர். எனவே கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று முழக்கமிட்டு அவர் அறிவித்தது பொய் அல்ல, உண்மை. பரிசேயருடன் ஒப்பிட்டால் வரி தண்டுபவர் மக்கள் மதிப்பில் பல படிகள் தாழ்ந்தவர்தான். ரோமையர்களுக்கு வரி வசூல் செய்த இவரிடம் நேர்மை, நாணயம், நாட்டுப்பற்று, இறைப்பற்று என்று பல அம்சங்கள் தொலைந்து போயிருந்தன. எனவே இவ்விருவரும் இறைவன் முன்னிலையில் இருந்தபோது பரிசேயருக்கு ஆசீரும் வரி தண்டுபவருக்கு தண்டனையும் இறைவன் வழங்குவார் என்று மக்கள் எண்ணியதில் தவறில்லை. இத்தகைய மனநிலையோடு கதையை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் அவர்கள் எண்ணங்களை முற்றிலும் தலைகீழாக புரட்டி போட்டார் இயேசு. பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தலைகீழ் மாற்றம் உருவாக காரணம் இவ்விருவரும் பெற்றிருந்த தன்னறிவு, அவர்கள் இறைவனிடம் கொண்ட உறவு. இவ்விருவருமே தங்களை பற்றி இறைவனிடம் பேசுகின்றனர். பரிசேயர் தனது நேர்மையான அப்பழுக்கற்ற வாழ்வை இறைவனிடம் பட்டியலிட்டு கூறுகிறார். பரிசேயரின் கூற்று இறைவனின் கவனத்தை வலுக்கட்டாயமாக தன்மீது திருப்ப மேற்கொண்ட முயற்சி. அந்த கோவிலுக்கு தன்னுடன் சேர்ந்து வந்துவிட்ட வரி தண்டுபவரின் மீது இறைவனின் கவனம் திரும்பிவிடுமோ என்ற பயத்தில் அவரை விட தான் கடவுளின் கவனத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறார் பரிசேயர். சொல்லப்போனால் கடவுளின் பார்வை தன்மேல் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற ஆவலில் இவர் கடவுளுக்கே கடிவாளம் மாட்டும் முயற்சியில் ஈடுபட்டார். இதற்கு மாறாக வரி தண்டுபவர் தன்னை பற்றி அதிகம் பேசவில்லை. அவர் சொன்னதெல்லாம் இதுதான்: இறைவா, இதோ நான், இதுதான் நான், இவ்வளவுதான் நான். தன் உண்மை நிலையை புரிந்து கொள்ளுதல், அதனை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய அம்சங்கள் உண்மையான தாழ்ச்சியின் கூறுகள்.
இந்த தன்னறிவில் அடுத்தவரை இணைக்காமல் ஒப்பிடாமல் சிந்திப்பது இன்னும் உயர்ந்ததொரு மனநிலை. பெருமை, பணிவு என்ற இரு மனித உணர்வுகளை, மனநிலைகளை ஆய்வு செய்ய இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. மேலோட்டமாக சிந்திக்கும்போது பெருமையும் பணிவும் எதிரும் புதிருமான முரண்பட்ட இரு மனநிலைகளாக தோன்றுகின்றன. ஒன்று இருக்கும் இடத்தில் மற்றொன்று இருக்க முடியாது என்பதே நம்மிடையே உள்ள பரவலான கருத்து. ஆயினும் ஆழமாக சிந்தித்தால் உண்மையான பெருமையும் உண்மையான பணிவும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒளி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள இருளை பற்றி நாம் சிந்திப்பது போல், உண்மையான பணிவு அல்லது பெருமை ஆகியவற்றை புரிந்து கொள்ள போலியான பணிவு, போலியான பெருமை ஆகியவற்றை உருவாக்கும் அகந்தையை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய உவமையில் நாம் காணும் பரிசேயர் தன்னை மற்றவர்களோடு ஒப்புமைப்படுத்தி அதில் தன் பெருமையை நிலைநாட்டுகிறார். இவ்வகை போட்டியாலும் ஒப்புமையாலும் அகந்தையில் சிக்கியவர்கள் கடவுளோடும் தொடர்பு கொள்ள முடியாது. அவர்களை பொறுத்தவரை கடவுளும் அவர்களுக்கு போட்டியே. இதற்கு மாற்றாக சொல்லப்படும் புண்ணியம், அடக்கம், பணிவு, தாழ்ச்சி என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த புண்ணியத்தை புகழ்ந்து பல பெரியோர் பேசியுள்ளனர். தாழ்ச்சியே மற்ற அனைத்து புண்ணியங்களுக்கும் அடித்தளம், ஆதாரம் என்று புனித அகுஸ்தின் கூறியுள்ளார். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று ஆரம்பமாகும் அடக்கமுடைமை என்ற பிரிவில் அழகிய 10 குறள்களை நமது சிந்தையில் பதிக்கிறார் திருவள்ளுவர். தன் அகந்தையினால் பார்வை இழந்து இறைவனின் நியமங்களை காப்பதாக எண்ணி கிறிஸ்தவர்களை அழித்து கொண்டிருந்த திருத்தூதர் பவுலடியார் சொல்லும் வார்த்தைகள் நமது ஞாயிறு சிந்தனையை நிறைவு செய்யட்டும். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 9-10 முடிய. கிறிஸ்து என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன்.